இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஒரே ஒரு மேஜிக்கல் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக்கல் ஹேர் ஆயில தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வளரவே வளராது, ஹேர் வந்து ஷார்ட்டாகவே இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கொட்டிகிட்டே இருக்கும், ஆனால் ஹேர் வந்து அந்த இடத்துல வளரவே வளராது. ஸோ அந்த இடத்துல வந்து பால்னஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் வந்து நல்ல லாங்காக ஃபாஸ்ட்டாக வளரும். ஹேர் விழுந்த இடத்துல ஹேரை வந்து திரும்ப வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஹேர் கொட்டினா கூட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணின பிறகு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் தான் வேணும். அது என்னன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், அதாவது செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ நம்ம ஹேருக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ்னு நம்ம ஹேருக்கும் ஸ்கால்ப்புக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் B6 அண்ட் அயன் எல்லாமே நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். தென் இதில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து நம்ம ஸ்கால்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேரை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ இந்த செம்பருத்தி பூவை ஒரு 15 இருந்து 20 பூ வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கிறேன், அதில் ஒரு 100 ml மட்டும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி பூவை எல்லாமே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஹீட் பண்ணணும். ஃப்ளவர்ஸ் எல்லாமே இப்படி ப்ரெஸ் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபியூ மினிட்ஸில் இந்த பூவோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பூவை வந்து நம்ம கருக விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்குள்ளேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் மேஜிக்கல் ஹைபிஸ்கஸ் ஆயில் வந்து ரெடி. இந்த ஒரு ஹேர் ஆயில் நமக்கு ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணும், பால் பேச்சஸ் அதாவது ஹேர் இல்லாமல் இருக்கிற இடத்துல கூட ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ண வைக்கும், ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ரெண்டையுமே ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். தென் நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். அதே மாதிரி ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஷைனிங்காக சாஃப்டாக சேஞ்ச் பண்ணும், ஹேர் வந்து ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கும். டோட்டலி நம்ம ஹேர் வந்து நல்ல ஹெல்தி லுக்கிங்கில் இருக்கும். முக்கியமாக ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். நீங்கள் சின்ன ஏஜில் இருக்கீங்க, உங்களுக்கு கிரே ஹேர் இருக்குன்னா அந்த கிரே ஹேரை பிளாக் ஹேராக வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹேர் ஆயில் இது. பட் இந்த ப்ராசஸ்க்கு இந்த ஹேர் ஆயிலை டெய்லி அப்ளை பண்ணணும். இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணின அளவு என்னோட ஹேருக்கு 1 டைம் அப்ளை பண்ணுற குவான்டிட்டி. அதே மாதிரி இதை நம்ம 1 டைம் தான் யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஹேருக்கு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணுவோம் மந்த்லி ஒன்ஸ். அதாவது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா 15 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ரெகுலர் ஹேர் ஆயிலையே நான் நார்மல் டேஸில் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்ப்பை நல்லா பிரித்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஃபிங்கர்ஸ்னால லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுக்கணும். தென் ஹேர் ஃபுல்லும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். தென் மினிமம் 2 hours வந்து நல்லா ஊறணும். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ்.
ஒரு தடவை இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வந்து சூப்பர் சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.